ஹலோ நண்பா, ஒரு மொபைல் போன் டெட் கண்டிஷன்ல வருதா? அதை எங்க இருந்து செக் பண்ண ஸ்டார்ட் பண்றதுல குழப்பமாவே இருக்கா? அப்ப அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஒரு கஸ்டமர் நம்ம கையில ஒரு மொபைல் போன் ஆன் ஆகலன்னு கொடுக்கும்போது அது முதல் ஸ்பேர் லெவல் கம்ப்ளைண்டா இல்ல சிப் லெவல் கம்ப்ளைண்டா நம்மளுக்கு அனலைஸ் பண்ண தெரியணும். ஏன்னா நிறைய டெக்னீஷியன் ஒரு மொபைல் போன் டெட்ல வந்த உடனே அது சிப் லெவல் கம்ப்ளைண்டா இருக்கலாம், அதாவது பவர் ஐசி கம்ப்ளைண்டா இருக்கலாம், இல்ல சிபி செக்ஷன்ல கம்ப்ளைண்டா இருக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது நம்மளோட ஸ்பேர் லெவல்ல, அதாவது நம்மளோட மொபைல் போன் பேட்டரியில வோல்டேஜ் லெவல் எவ்வளவு இருக்கு. அதாவது பேட்டரியோட வோல்டேஜ் லெவல் மினிமம் 3.7 இருக்கணும், மேக்ஸிமம் நம்மளுக்கு 4.4 இருந்துச்சு அப்படின்னா அந்த பேட்டரியோட வோல்டேஜ் கரெக்டா இருக்கு. இல்ல பிலோ நம்மளுக்கு 3.6 இல்ல 3.0 கீழே போயிருச்சு அப்படின்னா அந்த பேட்டரியோட வோல்டேஜ் லெவல் கம்மியாயிருச்சு. சோ அதனால கூட நம்மளுக்கு மொபைல் போன் ஆன் ஆகாம போறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஒருவேளை பேட்டரி நம்மளுக்கு நல்லா இருந்து மொபைல் போன் ஒருவேளை ஆன் ஆகல அப்படின்னா அடுத்ததான் நம்ம மொபைல் போன் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கா அப்படின்றத நம்மளோட மல்டிமீட்டர்ல செக் பண்ணலாம். சோ மல்டிமீட்டர்ல கண்டினியூட்டி மோட் செட் பண்ணிட்டு மல்டிமீட்டரோட பிளாக் ப்ரோபை நான் வந்து மொபைல் போன் மதர் போர்ட்ல கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிடுறேன். சோ டச் பண்ணிட்டு நான் இப்ப என்ன பண்றேன்னா நம்மளோட பேட்டரி கனெக்டர், மொபைலோட பேட்டரி கனெக்டர்ல பாசிட்டிவ்ல வைக்கும்போது எனக்கு 0 இல்ல இருக்கு, அதே நான் நெகட்டிவ்ல வைக்கும்போது எனக்கு பீப் சவுண்ட் வருது. சோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்னோட மொபைல் மதர் போர்டு நார்மலா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை எனக்கு பாசிட்டிவ்ல வைக்கும்போது பீப் சவுண்ட் வருது, இதே நெகட்டிவ்ல வைக்கும்போது எனக்கு பீப் சவுண்ட் வருது அப்படின்னா அந்த மொபைல் போன் ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை என்னோட மொபைல் போன் ஷார்ட் சர்க்யூட்டா இல்ல அப்படின்னா அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது பவர் ஐஸோட இன்புட் செக்ஷன் செக் பண்ணணும். சோ அதுக்கு மொபைல் போன் நம்மளோட டிசி மிஷின் மூலமா, நம்மளோட டிசி ஆண்ட்ராய்ட் பூட் கேபிள் மூலமா என்ன பண்ணலாம், டிசி மிஷின்ல கனெக்ட் பண்ணிடலாம். சோ பவர் ஐசி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டர்ல நம்மளோட இன்புட் லைன், அதாவது விபேட் லைன் ஆனது கண்டிப்பா வரணும். அதாவது மொபைலோட பேட்டரியோட வோல்டேஜ் பொறுத்து, அதாவது 3.8னா 3.8 வோல்ட் வரணும், இல்ல 4.2 வோல்ட்டா இருக்குன்னா 4.2 வோல்ட் வரும். சோ அதுக்கு நம்மளோட பவர் ஐசி எது முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டர்ல நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா விபேட் வோல்ட் ஆனது வரும். நான் ஒரு கெப்பாசிட்டர் பிளேஸ் பண்றேன். சோ இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு 3.7 வோல்ட் வருது. அதாவது எனக்கு இன்புட் வோல்டேஜா பவர் ஐசி கூட இன்புட் வோல்டேஜ் வருது. ஒருவேளை பவர் ஐசியோட இன்புட் வோல்டேஜ் வந்து மொபைல் போன் ஆன் ஆகல அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நம்மளோட மொபைல் போனை டிசி மிஷின்ல கனெக்ட் பண்ணி அதுல பவர் பட்டனை பிரஸ் பண்ணும்போது அது கன்சியூம் பண்ணக்கூடிய ஆம்பியரை வச்சு சோ அதுல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒருவேளை எனக்கு மொபைல் போன் டிசி மிஷின்ல கனெக்ட் பண்ண பிறகு 0.0 ஆம்பியர்ல தான் எனக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பவர் பாத்துல எங்கேயோ கம்ப்ளைண்ட் வாய்ப்பு இருக்கு. இல்ல 0.2 ஆம்ஸ்ல இருந்து இல்ல 0.05 ஆம்ஸ் ஸ்டக் ஆகி நிக்குது அப்படின்னா அது பவர் ஐசி கம்ப்ளைண்டா இருக்கலாம், இல்ல சிபி செக்ஷன்ல கம்ப்ளைண்டா இருக்கலாம். இல்ல ஒருவேளை 0.30 ஆம்பியர்ல இருந்து 0.90 ஆம்பியர்ல ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு, ஃபிளக்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னா அது பூட்டிங் எரர் கம்ப்ளைண்டா கூட இருக்கலாம். சரிங்களா? சோ இது பழைய மாடலுக்கு மட்டும் கிடையாதுங்க, இப்ப இருக்க லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் மொபைல் எல்லாத்துக்குமே இந்த மெத்தட தான் ஃபாலோ பண்ணணும். சோ ஒருவேளை இந்த டெட் கம்ப்ளைண்ட் வந்து முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு தெரிவிங்க. சோ அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு முழுமையாவே டெட் கம்ப்ளைண்ட் பத்தி நான் பேசுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே மறக்காம பெல் பண்ணி சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.